அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு குழந்தை இரண்டு கைகளிலும் ஆப்பிள் வைத்துக் கொண்டு இருந்ததாம். அப்பொழுது அங்க தாய், இந்த 2 ஆப்பிள்ல எனக்கு ஒண்ணு தருவியா அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, ஓகே தரேன் அப்படின்னு இந்த பக்கம் இருந்த ஒரு ஆப்பிள் எடுத்து ஒரு கடி கடிச்சு மென்னு சாப்பிட்டுட்டு, பிறகு இந்த கையில இருக்கிற இன்னொரு ஆப்பிளையும் எடுத்து அதுலயும் ஒரு கடி கடிச்சு மென்னு சாப்பிட்டுட்டு, இந்த ஆப்பிள் நீங்க வச்சுக்கீங்க அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கொடுத்துச்சான். அவங்க அம்மா முகம் உடனே மாறி போயிடுச்சு. நான் ஆப்பிள் கேட்ட உடனே எவ்வளவு செல்ஃபிஷா 2த்தையும் சாப்பிட்டுட்டு எனக்கு நீ தரிய, இது தவறான பழக்கம் பாப்பா, அப்படி செய்யக்கூடாது, கேட்டாங்கன்னா நம்ம ஆப்பிள்ல ஜென்ரஸா கொடுக்கணும் அப்படின்னு அம்மா அட்வைஸ் பண்ணாங்களாம். அப்ப அந்த குழந்தை சொல்லிச்சான், இல்ல மம்மி, 2 ஆப்பிள்ல எது டேஸ்ட் நல்லா இருக்குன்னு நான் பார்த்துட்டு நல்லா டேஸ்டா இருக்கிற ஆப்பிள உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு மிக இன்னசென்ட்டா ஒரு வெள்ளந்தியா ஒரு பதில சொல்லிச்சான். அம்மாவுக்கு உண்மையாகவே மனசு கொஞ்சம் கஷ்டமா போச்சு. என்னடா பாப்பாவை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு. அன்பு மிக்கவர்களே, தீர்ப்பு நேரங்களில் நமக்காக வருகிற பொழுது நம்மை விட சிறந்த வழக்கறிஞர்கள் நம்மை நியாயப்படுத்துவதில் வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்வார்கள். தீர்ப்பு வழங்குவதில் நம்மை விட கொடூரமான நீதிபதிகள் யாரும் கிடையாது மற்றவர்களை தீர்ப்பிடுவதில். ஆகவே மற்றவர்களை தீர்ப்பிடுவதில் தாமதிப்பவர்களாக இருக்க நம்மையே நாம் வளர்த்துக் கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.